இவ்வளவுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுவும் வந்து ஒரு அசமந்த போக்கான பதிலாகத்தான் இருந்தது. எங்களுக்கான சரியான தீர்வு இல்லை. ஆனால் எங்களுக்கான சரியான தீர்வை அல்லது பொறிமுறையை உருவாக்க வேணுமென்றதுக்காக நாங்கள் இவ்வளவு நேரமும் இதில் சாப்பாடோ எதுவும் இல்லாமல் இதில் கூடியிருந்த நாங்கள். அதற்கு அமைவாக ஆளுநர் வந்து எந்த விதமான பதிலையும் அளிக்கல. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கமன்னன் அவர்கள் எங்களுக்கான அந்த சரியான பொறிமுறை ஒன்றை உருவாக்கி தருவதாகவும் அதற்கான தீர்வினை மிக விரைவில் பெற்று தருவதாகவும் கூறியிருந்தார். அதோடு வந்து இலங்கையில் எவரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அதற்கான தகுந்த நடவடிக்கைகளையும் அவர் எடுப்பதாக கூறியிருந்தார். அந்த வகையில் எங்களுக்கான விடயங்களை வந்து பாராளுமன்றத்தில் கதைப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வதாகவும் அவர் கூறியிருந்தார். அதற்கு இணங்க இந்த பட்டதாரிகள் தற்போதைய மாற்றத்திற்கான அரசாங்கத்தினை முழுமையாக நம்பி அவர்களை முழுமையாக நம்பி எங்களுக்கான ஒரு எதிர்காலத்தினை அவர்கள் பெற்று தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கலைந்து செல்கின்றோம். ஆனால் இந்த நிலைமை இன்னும் தொடர்மாக இருந்தால் நாங்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதனையும் வலியுறுத்தி நிற்கின்றோம். ஒன்று கடல் வளமும் டூரிஸ்ட் வளம் மட்டும் வச்சு வாழ்றாங்க. எங்கள் நாட்டில் 50,000 மேலே வயலில் பயிர் செய்கிறாங்க மாலதீவில். இந்த தீவு மொத்த தீவை எடுத்தவங்க வீராக கிடைக்கும். அப்படியே துறை உருவாக்கத்தான் நிற்கிறேன். நாங்கள் இந்த பொய்ய சொல்லி கொண்டிருக்க மாதிரி இருக்கா இந்த நாடு வெளிநாடு கூட தந்து வந்திருப்பாங்க. 50 நாளுக்குள்ள செய்திருக்கிறாங்க. அதான் சொல்றேனே 50 நாள் இருந்தது. இன்றைக்கு மருத்துவரோட பிரச்சனை எல்லாரும் ஏன்னா விருப்பம் வாங்க அல்லது உங்கள் டிசைட் பண்ணி 10 பேர் உடன்பாடு இல்லை. அடுத்த நாட்டு நாளைக்கு மிக கொண்டு வந்து ரூபாய் எந்த மாதிரி போய் தந்துக்கணுமா நாங்கள் போன அரசாங்கம் எங்களுக்கு வடமாகாணத்தில் 2000 மேற்பட்ட ஆசிரியர் நியமனம் இருக்குது என்று சொல்லி ஒரு அறிவித்தலை தந்தவன். ஆனா இப்ப வந்து அந்த அளவு ஆசிரியர் நியமனம் இல்லையண்டேக்குல அப்ப இருந்த ஆசிரியர் நியமனம் எங்க போனது, அந்த காடரவளம் எங்க போனதுன்றது எங்கிட்ட கேள்வி. அது சரி சார், அந்த காடர் எங்க போனதுன்றது எங்கிட்ட கேள்வி சார். அதுக்கான தான் முன்பள்ளி ஆசிரியருக்கு நாங்கள் சம்பளம் கொடுப்போம் எல்லாம் தீர்மானிச்சிருக்கோம். சரியா பெண்கள் தலைமத்துவ குடும்பத்தை நிர்வாகம் கண்டிப்பா கேள்வியில மனக்கிற விதமாக பல விதமாக கேட்கலாம், அரசியல் நோக்கத்துக்காக கேட்கலாம். ஆனா நான் இதுக்கு அரசியல் செய்ய வேண்டியதில்லை, நீங்க வீடியோ போட தேவையில்லை. சரியோ உங்களோட அக்கா தங்கச்சி ரோட்ல கவலையா இருக்குது. எங்களுக்கு என்ன கவலை, நீங்க சொல்ற பொறிமுறையில என்ன திட்டத்துக்கு சரி ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதற்கு எங்களுக்கு வந்து ஒரு பொதுப்படுத்த நாங்கள் விடிய ரோட்டை தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அவர் நினைச்சுட்டு நாங்கள் வந்து கூட்டு தொழில் செய்யலாம், கூட்டுப்பாட்டில் வேலை செய்யலாம்ன்ற மாதிரி அவர்கள் யோசிச்சார். அது மாதிரி கூலி தொழில் செய்யறாங்க நினைச்சு எங்களோட கதைக்கு அவ்வளோத்துக்கு அவர் உடன்படையாது. அப்போ நாங்கள் இப்போ அவர் எங்களோட ஆளுநர் சொல்றது அவ்வளோ சந்திக்கும். இவ்வளோ வெறும் சந்திக்கும். சந்திச்சால் தான் நாங்கள் இவ்வளோ பெற்ற மரபும் வந்து ஆகும். அந்த இடத்துக்கு இவ்வளோ கூப்பிடாது வந்து கூட உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்கு. நீங்க உங்களோட பிளான் எங்களாக சொன்னால் தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அப்ப நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கான டைம் கூட கேட்கிறோம். முரண்பட
ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லையா சார்? சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை எங்களுக்கு அவருக்கு. ஆளுநர் இப்போ வந்து சந்திக்கணும். போடு. இவ்வளவு பேரையும் இப்போ சந்திக்கணும் ஆளுநர். சொல்லு. 8 மணிக்கு வந்துட்டு எங்களை அனுப்பியதுல 12 மணி.